ஹாய், உங்களுக்கு யூடியூப் தரப்புல இருந்து ஏதாவது மெயில் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, அல்லது மெயில்ல எந்த ஒரு மெயில்ல வந்தாலுமே இங்கிலீஷ்ல தான் வரும். ஸோ அப்படி வரும்பொழுது முக்கியமா நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்றவங்களுக்கு யூடியூப்ல இருந்து ஏதாவது சேனல் சம்மந்தமாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிலேட்டடாவோ அந்த மெயில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்ததும் எக்ஸாக்டா என்னன்னு தெரியறதில்ல. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல போயிட்டு வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுலயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சடனாக நம்மளுக்கு ஒரு மெயில் வருதுன்னா உடனே அதுக்கு என்னென்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண முடியல. ஏதாவது இந்த அப்டேட் அப்படின்னா நம்ம பொறுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, அதை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் பார்த்த உடனே நம்மளுக்கு என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெயில் வந்தாலும் ஈஸியாக நம்மளோட தமிழ்லேயே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த காப்பி பண்ணி கொண்டு போய் நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதில் தமிழ் என்ன இருக்குன்னு படித்து பார்த்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கோ இல்லைங்களா. ஸோ அதில் இனிமேட்டு தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு யூடியூப் தரப்புல இருந்தோ இல்லை மற்ற எந்த சைட்ல இருந்து மெயில் வந்துருக்கு அப்படின்னாலுமே அதை உடனே நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே ஆல்ரெடி இந்த பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எப்போவோ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து வர மெயில் வந்திருக்கு சிஸ்டர், அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது அப்டேட் பண்ணணுமா உடனே பண்ணணுமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக தமிழில் வந்து மாற்றிக்கிட்டு அங்கேயே மெயிலே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது இந்த மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷனோ அப்டேட்டோ எனி மெயில் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய மெயிலில் இந்த ரைட் சைடு பாருங்கள், அந்த மெயிலில் மொத்தமாக இல்லை, மெயிலில் மட்டும் எந்த மெயில் வந்திருக்கோ அந்த மெயிலில் மட்டும் வந்து பாருங்கள். ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கும். இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து இப்போ அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மெயிலில் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன செட்டிங்ஸ் முக்கியமான தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடும். பட் வந்து ப்ராப்பராக வந்திருக்காது. பட் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் வந்து எனபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் கீழே ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பாருங்கள், நம்மளுக்கு என்ன லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் இருக்கும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாகவே தமிழில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக நீங்களே இதை படித்து பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு இதில் இருக்கிற தமிழ்லாம் வந்து அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் புரியல அப்படின்னா ஒரு முறை 2 முறை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உடனே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கக்கூடாது, அந்த வந்திருக்கிற மெயில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹாப்பி நோட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கா, இல்லை நம்ம சேனலில் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சா அப்படின்றத கண்டிப்பாக அந்த தமிழில் நம்மளால் புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். தமிழில் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்ல ரிலேட்டடாக வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இது தமிழ் இருக்கு இல்லைங்களா, இதை மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை இப்போ எனக்கு தமிழ் வேண்டாம், இங்கிலீஷே நான் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பழைய வழிக வந்துருச்சு. ஓகேங்களா. இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக அது ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட், இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா உங்களுடைய மெயில் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு செக் பண்ணுங்கள் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில் போட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி எனபிள் பண்ணிக்கலாம். அதில் தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் மாற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்களே வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ.